மடானி அரசின் 5 வெகுமதிகள். முதன்முறையாக 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் 100 ரிங்கிட் உதவித்தொகை. ரிங்கேட்டுக்கு கீழ் குறைகிறது RON 95 பெட்ரோல் விலை. 10 நெடுஞ்சாலைகள் கட்டணம் நிலைநிறுத்தப்படுகிறது. நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ பட்டதாரிகள் பணி வாய்ப்பு விரிவுபடுத்தப்படுகிறது. ரஹ்மா விற்பனை திட்டம். Ekonomi Malaysia, alhamdulillah, masih di tahap yang lebih meyakinkan. Dan ini diakui di peringkat antarabangsa. Data dan angka ini, walaupun membanggakan, itu tidak menyelesaikan semua masalah kerana sebahagian rakyat masih bergelut. Dengan penuh rasa tanggungjawab, saya ingin menambah ikhtiar untuk meringankan beban sara hidup. வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். சொன்னதை செய்து மக்கள் நலன் பேணுகிறது மடானி அரசு. குடிமக்கள் குறை தீர்த்து நல்வாழ்வை அதிகரிக்க பிரதமர் வெளியிட்ட மலேசிய மக்களுக்கான வெகுமதி அறிவிப்புகளின் அடக்கம் அவை. 5 வெகுமதிகளை நாட்டு மக்களுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் பொருட்டு வழங்கப்படும் அந்த தொகை சுமார் 2,20,00,000 மலேசியர்களுக்கு பலனளிக்கும். அந்த 100 ரிங்கிட்டை கொண்டு நாடு முழுவதும் உள்ள 4,100க்கும் அதிகமான கடைகளில் இன்றியமையா பொருள்களை வாங்கலாம். மைடீன், லோட்டஸ், எக்கான்சேஃப், 99 ஸ்பீட்மார்ட் உள்ளிட்ட முன்னணி பேரங்காடிகளிலும் மளிகை கடைகளிலும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாண்டு ஆகஸ்ட் 31 முதல் டிசம்பர் 31 வரையில் அந்த தொகையை பயன்படுத்தலாம் என பிரதமர் விவரித்தார். நாட்டில் எரிபொருள் விலையை குறைப்பது டத்தோ ஸ்ரீ அன்வாரின் தாரக மந்திரம். அவ்வகையில் குறைக்கப்படுகிறது RON 95 ரக பெட்ரோல் விலை. RON 95க்கான உதவித்தொகை சீரமைப்பு நடப்புக்கு வந்த பின் நாட்டு மக்கள் 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு அந்த பெட்ரோலை வாங்கலாம் என பிரதமர் கோடிக்காட்டினார். RON 95 பெட்ரோல் விலை குறைப்பை 1,80,00,000 வாகன ஓட்டிகள் அனுபவிப்பர். அதேவேளை இ-ஹெயிலிங், பி-ஹெயிலிங் பொருள் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டிருக்கும் பணியாளர்கள் சுமையும் குறையும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். RON 95 ரக பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பது அரசாங்கத்தின் திட்டமாகும். இந்த சலுகை மைகாட் கொண்டிருக்கும் மலேசிய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது. அந்நிய நாட்டவர்கள் சந்தை விலையிலேயே RON 95 பெட்ரோலை வாங்க இயலும். வரும் செப்டம்பர் இறுதி வாக்கில் அதன் செயலாக்கம் விரிவாக அறிவிக்கப்படும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் கோடிக்காட்டினார். நாட்டின் 10 நெடுஞ்சாலைகளுக்கான கட்டண உயர்வை ஒத்திவைக்க அரசு இசைந்தது. அதன்படி நடப்பு கட்டண விகிதத்தை நெடுஞ்சாலை பயனர்கள் தொடர்ந்து அனுபவிப்பர் என பிரதமர் கூறினார். சினாய் டிசாரு நெடுஞ்சாலை, கிழக்கு கரை 2ஆம் நெடுஞ்சாலை LPT2, தென்கிழான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை SKVE, பட்டவத் புறவட்ட நெடுஞ்சாலை LLB, KL புத்ராஜயா மேக்ஸ் நெடுஞ்சாலை ஆகியவை அவற்றுள் அடங்கும். மக்களின் சுமையை குறைக்கும் இந்த நோக்கத்துக்காக அரசு 50 கோடி ரிங்கிட் செலவை ஏற்றுக்கொள்கிறது. கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட உடன்பாட்டின்படி அந்த 10 நெடுஞ்சாலைகளுக்கான கட்டண விகிதம் இவ்வாண்டு உயரவிருந்தது. நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு கிடைத்த பரிசு. இவ்வாண்டு மலேசிய நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி செப்டம்பர் 15ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவித்தார் பிரதமர். மலேசியா உருவாக்கப்பட்டதை கொண்டாடப்படும் வகையிலும் மக்கள் சுற்றுலா செல்வதை ஊக்குவிக்கவும் இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் கூறினார். 2025 மலேசிய நாள் கொண்டாட்டம் செப்டம்பர் 16ஆம் நாள் அரேனா பட்டவர்த் PICCA மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கிறது.
இது மருத்துவத்துறைக்கான நற்செய்தி. சுகாதார மையங்களில் 4352 பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தும். இவ்வாண்டு ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவர்களும் அதில் அடங்குவர் என பிரதமர் கூறினார். நாட்டிலுள்ள சுகாதார பராமரிப்பு துறையில் நிலவும் அதீத தேவையை நிறைவு செய்யும் வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சில பணிகளும் அவற்றின் சேவை மற்றும் தேவைகள் மக்களுக்கு இன்றியமையாதவை. அதில் ஏற்படும் பற்றாக்குறையால் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கலை அரசு உணர்ந்துள்ளது. சுகாதாரத்துறையின் சேவைகள் மேம்படுத்தப்படுகின்றன. அதேவேளை நாட்டில் புதிய மற்றும் ஒப்பந்த மருத்துவர்கள் அதிகம் தேவைப்படுகின்றனர். அதன் பொருட்டு அரசு மருத்துவத்துறையில் உள்ள வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இரட்டிப்பாக்கப்படுகிறது ரஹ்மா விற்பனை திட்டத்துக்கான ஒதுக்கீடு. 30 கோடி ரிங்கிட்டில் இருந்து 60 கோடி ரிங்கிட்டாக அது உயர்த்தப்படுகிறது. நாடு முழுவதும் உள்ள எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் ரஹ்மா விற்பனை விரிவுபடுத்த அந்த ஒதுக்கீடு வழிகோலும் என பிரதமர் குறிப்பிட்டார். மக்களின் நிதிச்சுமையை குறைப்பதற்கான மடானி அரசின் ரஹ்மா விற்பனை திட்டத்தின் கீழ் மேலும் அதிக பொருட்கள் சேர்க்கப்படும். மக்கள் குறைந்த விலையில் அதிகமான பொருட்களை வாங்க அது வகை செய்யும் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் பேணி காக்கும் மலேசியர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக அந்த நற்செய்தியை அவர் அறிவித்தார். மடானி அரசின் கொள்கைக்கு ஏற்ப சமூகத்தின் கடைக்கோடி மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை தமது நிர்வாகம் உறுதி செய்யும் என அவர் உத்தரவாதம் அளித்தார். மடானி சமூக வள திட்டம் சஜாத்தி வாயிலாக சுமார் 1 லட்சம் ரிங்கிட் உதவி நிதி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். நாட்டில் வறுமை ஒழிப்பு முனைப்புகள் மீது தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தப்படும். அதன் ஓர் அங்கமாக நாளை சஜாத்ரா மடானி முனைப்பை அரசு தொடங்கி வைக்கும் என பிரதமர் தெரிவித்தார். ஏழ்மை மற்றும் வறுமையால் வாடுவோரை மீட்டு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் அரசின் கடப்பாட்டை சுஜாத்ரா மடானி முனைப்பு புலப்படுத்துகிறது. அதன் மூலம் வறுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசும் பெரு நிறுவனங்களும் கை கொடுக்கும். வறுமைக்கு முற்றுப்புள்ளியிடும் நடவடிக்கைகள் மீது ஆரம்ப காலத்தில் இருந்தே முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2023 வறிய நிலையில் உள்ள சுமார் 1,50,000 பேர் அந்த சூழலில் இருந்து கடந்த ஆண்டு இறுதியில் மீட்கப்பட்டதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். பல்வேறு கலக்கங்களுக்கும் தடைகளுக்கும் மத்தியில் மலேசிய பொருளாதாரம் வலுவான தடத்தில் முன்னேறுகிறது. வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 4ஆம் மடானி வரவு செலவு திட்டம் தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை உய்விக்கும். மக்களின் சுமையை குறைப்பதில் அரசு மேற்கொள்ளும் முனைப்புகளுக்கு அது கட்டியம் கூறும் என நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் பெருமிதம் தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 4.4 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்தது. அதற்கு உலக அங்கீகாரமும் கிட்டியது. தொடக்க கட்ட பொருளாதார கணிப்புகள் படி 2ஆம் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி 4.5 விழுக்காட்டை எட்டக்கூடும். அதோடு 2025 உலக போட்டியாற்றல் குறியீட்டில் நாடு 11 படிகள் முன்னேறி 23ஆம் நிலையை பிடித்தது. மிக முக்கியமாக ரிங்கிட்டின் மதிப்பு சீரடைந்த நம்பிக்கையூட்டும் வகையில் வலுவான நிலையை பதிவு செய்தது. $1க்கு எதிரான ரிங்கிட் மதிப்பு 4 ரிங்கிட் 23 சென்னாக பதிவானது. அது இவ்வாண்டு ஆசியாவிலேயே 5 சிறந்த நாணயங்களில் ஒன்றாக ரிங்கிட்டை உயர்த்தி இருப்பதாக பிரதமர் சுட்டினார். சரியான தருணத்தில் மக்களுக்கு கிடைத்த வெகுமதி. பிரதமர் இன்று வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்து தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அவ்வாறு கருத்துரைத்தார். பிரதமர் இன்று வெளியிட்ட அறிவிப்புகள் மக்களுக்கு இனிப்பான செய்தி மட்டுமன்று, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக அமைச்சர் சுட்டினார். மக்களின் தேவை அறிந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பதோடு அவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை இது புலப்படுத்துவதாக அவர் விவரித்தார்.
நாட்டின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான தேவையை சமநிலைப்படுத்தவும் அரசு தொடர்ந்து முனைந்திருப்பதாக மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டிலுள்ள 10 நெடுஞ்சாலைகளுக்கான கட்டண விகித உயர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் ஆண்டுக்கு 9,41,000 பயனர்கள் பயனுறுவர். ஒவ்வொரு நாளும் வேலைக்காக பயணம் செய்வோரின் பொருளாதார சுமையை இந்த முன்னெடுப்பு சற்றே குறைக்க வழிகோலும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நந்தாலிங்கி நம்பிக்கை தெரிவித்தார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்காக மடானி அரசு இந்த அறிவிப்பை செய்தது என அவர் குறிப்பிட்டார். மலேசியர்களுக்கு பிரதமர் அறிவித்திருக்கும் வெகுமதி நாட்டின் நடப்பு பொருளாதார சூழலுக்கு ஏற்பவும் மக்களின் தேவைகளையும் முன்னிறுத்தும் வகையிலும் உள்ளது. குறிப்பாக மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதில் அரசு கொண்டிருக்கும் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பொருளாதார நோக்கர்கள் கருத்துரைத்தனர். RON 95 பெட்ரோல் விலை குறைப்பு மக்களுக்கு மிகச்சிறந்த பரிசு. அத்துடன் 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லா மலேசியர்களுக்கும் 100 ரிங்கிட் தொகை சற்றே உதவி புரியும். செப்டம்பர் 15 பொது விடுமுறை, நெடுஞ்சாலை கட்டணங்கள் உயர்த்தப்படாதது போன்றவை நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு உந்துதல் அளிக்கும் அறிவிப்புகளாகும். இந்த 6 அம்சங்கள் அடங்கிய திட்டம் இது ஒரு முதல் பக்கம். அதாவது 2026ஆம் ஆண்டோட பருவ செலவு கணக்கை பிரதமர் தாக்கல் செய்யப்படாங்கிறது உறுதி. அந்த காலகட்டத்தில் இது வந்து ஒரு முதல் பக்கமாக தான் நான் இந்த அறிவிப்பை பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய இந்த ஜூலை கடைசியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 13வது மலேசியா திட்டத்தோட அறிவிப்புகளும் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்கும். அந்த தருணத்தில் நிச்சயமாக மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் மேம்பாட்டு திட்டங்களும் மக்களின் நலன் கருதி இருக்கக்கூடிய புதிய திட்டங்களையும் வந்து அறிவிப்பு நடக்குங்கிறது உறுதி. இந்த அறிவிப்பை வர்த்தக சங்கத்தின் அடிப்படையிலேயோ ஒரு தனிப்பட்ட நபரின் நியாயத்திலேயோ நிச்சயமாக வரவேற்கிறது. அரசாங்கத்தோட எதிர்பார்ப்புகள் மக்களோட எதிர்பார்ப்புகளுக்கும் சரிசமமாக இருக்கணும்னா பிரதமர் இன்று 6 திட்டங்களை அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த 13வது மலேசியா திட்டத்தும் சரி, வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் 2026ஆம் ஆண்டோட பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய தருணத்திலையும் நியாயமான விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஆனால் ஒரு பொறுப்பான அரசாங்கம் சில விஷயங்கள்ல வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கணும். அந்த பொறுப்பான அரசாங்கம் வந்து மக்களின் நலன் கருதியும் நாட்டோட பொருளாதார சுமைகளை நாடியும் வந்து ஒரு திட்டங்களை முடிவெடுப்பாங்கிறது உறுதி. நிச்சயமாக இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழிகாட்டலில் மடானி அரசு மக்களின் நலனை என்றும் பேணி காக்கும் என்ற உறுதிப்பாட்டை இன்றைய அறிவிப்பு எடுத்தியம்புகிறது. இவ்வேளையில் பிரதமரின் இன்றைய அறிவிப்புகள் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. பிரதமருடைய அறிவிப்பில் வந்து ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெட்ரோல் விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா முன்பைய காலத்துலேருந்து ஒரே விலையில் இருந்துச்சு. இப்போ வந்து அவருடைய அரசாங்கத்தில் இன்று அந்த விலையை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில், அதாவது என்னுடைய கருத்தின்படி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னென்னா விலை பெட்ரோல் விலை என்பது வந்து அது குறைக்கப்பட்டால் போக்குவரத்து மற்ற செலவினங்கள் எல்லாமே வந்து குறைக்கப்படும். அதே வேளையில் வந்து நம்மளுடைய அன்றாட செலவினங்களும் நம்மளால் குறைக்கப்பட்டு அதிலேருந்து சேமிப்பு நம்மளால் சேர்க்க முடியும். இந்த திட்டம் இன்று அறிவிக்கப்பட்டது வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சி. இந்த வேளையில் வந்து நான் வந்து பிரதமருக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரியான தடத்தில் இருப்பதை மக்களுக்கு அரசு அறிவித்திருக்கும் இந்த வெகுமதிகள் சான்று பகர்கின்றன. சந்தையில் எரிபொருள் விலையில் நிலவும் உறுதியற்ற நிலையால் மின் கட்டணங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் 85 விழுக்காட்டு மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட மாட்டார்கள். மக்களின் நலன் தொடர்ந்து பேணப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் உறுதியளித்தார்.
தன்னியக்க முறையில் எரிபொருள் செலவை ஒருங்கிணைக்கும் விகிதத்தை அங்கீகரிப்பதற்கு அமைச்சரின் ஒப்புதல் தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு வரம்பு மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். நடப்பு மாதத்துடன் ஒப்பிடுகையில் அடுத்த மாத மின் கட்டணம் 10 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருந்தால் AFA முறைமை செயல்படுத்தப்படும். மீன் பயனர் நலனை பேண அரசு முன்னெடுத்துள்ள ஆக்ககர முயற்சி அது. சமசீரற்ற செலவு நிவாரண திட்டம் ICPT முறைக்கு பதிலாக AFA பொறிமுறையை செயல்படுத்த கடந்த ஜூன் 11ஆம் தேதி அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் வழி 6 மாதங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும் எரிபொருள் செலவு ஒருங்கிணைப்பு இனி ஒவ்வொரு மாதமும் செய்யப்படும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். இணைய குற்றங்களை கையாளும் பொருட்டு புடாபெஸ்ட் பிரகடனத்தில் இணைந்து கொள்ள ஆயத்தமாகிறது மலேசியா. அதேவேளை இணைய குற்றம் தொடர்பான ஐநா சாசனத்திலும் கையெழுத்திடப்படும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அவையில் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக இணைய குற்றங்களை எதிர்கொள்வதோடு அனைத்துலக ஒத்துழைப்பும் வலுப்பெறும் என அமைச்சர் தெரிவித்தார். விசாரணை சான்றுகளை இலக்கவியலில் பகிர்தல், இணைய குற்றம் புரிவோரை நாடு கடத்துதல், அனைத்துலக போலீஸ் குழு மற்றும் கூட்டரசு விசாரணை பிரிவிடம் வேவு தகவலை பகிர்தல் ஆகியவையும் ஒத்துழைப்பு நடவடிக்கையில் அடங்கும். வியட்நாமில் வரும் அக்டோபர் மாதம் ஐநா சாசனத்தில் கையெழுத்திடப்படும் என அமைச்சர் கோடி காட்டினார். 2024ஆம் ஆண்டு இணைய குற்றங்களின் எண்ணிக்கை மற்றும் அதனை கையாளும் அமைச்சின் நடவடிக்கை குறித்து கம்பார் உறுப்பினர் சாங் ஜீமின் எழுப்பிய வினாவுக்கு டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இந்த விவரங்களை வழங்கினார். இவ்வாண்டு பல்வேறு வகை உதவித்தொகைக்கான ஒதுக்கீட்டை அரசு அதிகரித்துள்ளது. வாழ்க்கை செலவின சுமையால் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை அது புலப்படுத்துகிறது. அதேவேளை நீடித்த ஆற்றல்மிக்க பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யவும் வழிகோலுவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் சுட்டிக்காட்டினார். STR ரஹ்மா ரொக்க உதவித்தொகை மற்றும் சாரா ரஹ்மா அடிப்படை உதவித்தொகைக்கான ஒதுக்கீட்டை 1300 கோடி ரிங்கீட்டாக அதிகரித்தது அரசு முன்னெடுத்த முதன்மை முனைப்புகள் ஒன்றாக விளங்குகிறது. இதற்கு முன் அந்த உதவித்தொகைக்கான ஒதுக்கீடு 1000 கோடி ரிங்கீட்டாக இருந்தது. அதன் மூலம் ஏறத்தாழ 90 லட்சம் பேர், அதாவது நாட்டிலுள்ள பெரியோரில் 60 விழுக்காட்டினர் பலன் அடைந்தனர். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான வீட்டு செலவின உதவித்தொகை 4600 ரிங்கீட்டாக உயர்த்தப்பட்டது. கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட 3700 ரிங்கிட்டை காட்டிலும் அது 25 விழுக்காடு அதிகமாகும். மேலும் சமூக நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகைக்கான ஒதுக்கீடும் 290 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டது. அவையில் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடினின் வினாவுக்கு லிம் விடை பகன்றார். இவ்வேளையில் இம்மாதம் தொடங்கி செயலாக்கப்பட்டிருக்கும் விரிவுபடுத்தப்பட்ட விற்பனை சேவை வரி SSTயால் மக்களின் வாழ்க்கை செலவின சுமை அதிகரிக்காது. பொருள் விலையை, குறிப்பாக உணவு விலையை அரசு எந்நேரமும் கண்காணித்து வருகிறது. உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சும் அவ்வப்போது அணுக்கமான சோதனைகளை மேற்கொள்கிறது. அதன் வழி மக்களின் வாழ்க்கை செலவினம் அதிகரிக்காதது உறுதி செய்யப்படும் என லிம் உத்தரவாதம் அளித்தார். பிச்சைக்காரர்கள் மற்றும் வீடற்றோர் விவகாரங்களை கையாளும் நடைமுறைகள் மேம்படுத்தப்படுகின்றன. அதற்கான சட்டத்தை வகுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி குறிப்பிட்டார். நடப்பிலுள்ள 1977 வறியோர் சட்டம் இப்போதைய சூழலுக்கு பொருத்தமற்றிருப்பதை அரசு கண்டறிந்துள்ளது. ஆகையால் குறிப்பிட்ட விவகாரத்தை கையாள ஏற்புடைய சட்டம் வரையப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிச்சைக்காரர்கள் மற்றும் வீடற்றோர் விவகாரத்திற்கு முறையாகவும் நேர்த்தியாகவும் தீர்வு காணும் நோக்கத்தை அந்த சட்டம் கொண்டிருக்கும். தம்பேன் உறுப்பினர் ரத்து முகமது ஈசா 1977 வறியோர் சட்டம் குறித்து எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ நான்சி பதில் உரைத்தார்.
2021 தொடங்கி இவ்வாண்டு மே மாதம் வரை வசிப்பிடமற்றோர் 7,862 பேருக்கு சமூக நலத்துறை அடைக்கலம் வழங்கியுள்ளது. அவர்களுள் பெரும்பாலானோர் கோலாலம்பூரில் மீட்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். வசிப்பிடமற்றோரில் அங்கு 1,742 பேருக்கும், அதற்கடுத்த நிலைகளில் பினாங்கில் 1,288 பேருக்கும், ஜொஹூரில் 1,199 பேருக்கும் அடைக்கலம் நல்கப்பட்டன. தம்பின் உறுப்பினர் டத்தோ முகமது ஈசா முன்வைத்த கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ நான்சி இவ்வாறு பதில் உரைத்தார். சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிக்கவர்களின் பெயரை பயன்படுத்தி வெளியிடப்படும் பொய்யான விளம்பரங்கள் தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இதுவரை அத்தகைய 121 போலி விளம்பரங்களை கண்டறிந்துள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். அத்தகைய மோசடி விளம்பரங்களில் நாட்டின் உச்ச தலைவர்களான பேரரசர் சுல்தான் இப்ராஹிம், பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பிலா ஷா, ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஸ் ஷா, பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோரின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் முகநூலில் 2000 புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற போலி விளம்பரம் பகிரப்பட்டது குறித்து மேத்தாவிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விளம்பரம் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து மற்றொரு போலி விளம்பரம் பதிவேற்றப்பட்டது. இன்று காலை 3வது விளம்பரம் பதிவேற்றப்பட்டதை அடுத்து இதுவரை அதுபோன்ற 6 விளம்பரங்கள் சமூக தளங்களில் பகிரப்பட்டுள்ளதாக தியோ குறிப்பிட்டார். வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸை சூறையாடி வருகிறது விபா புயல். அதில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை என்பதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. வியட்நாமிலும் பிலிப்பீன்ஸிலும் வசிக்கும் மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்பு நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அதிகார தரப்பு வழங்கும் உத்தரவுகளை பின்பற்றும் அதே வேளை அதிக ஆபத்து கொண்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படியும் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியது. விபா புயலின் அண்மைய நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனுக்குடன் தகவல் அளிக்கப்படும் என அமைச்சு உறுதியளித்தது. தேவைப்படும் உதவிகள் விரைந்து வழங்கப்படுவதை உறுதி செய்ய அருகிலுள்ள மலேசிய தூதரகங்களுடன் பதிந்து கொள்ளும்படி அங்குள்ள மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். யுனெஸ்கோவிலிருந்து 3வது முறையாக விலகுகிறது அமெரிக்கா. அடுத்த ஆண்டு இறுதியில் அந்த உலக அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். உலக விவகாரங்களுக்கு முன் அமெரிக்கர்களின் நலன், பாதுகாப்பு, வளப்பம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் பரந்த அமெரிக்காவே முதன்மை எனும் வெளியுறவு கொள்கைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ பொது அறிவு கொள்கைகளுக்கு முற்றிலும் புறம்பான பிளவுபடுத்தும் கலாச்சாரத்தை மற்றும் சமூக காரணங்களை ஆதரிப்பதாக வெள்ளை மாளிகை பேச்சாளர் அனா கெலி குற்றஞ்சாட்டினார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வருத்தம் அளிப்பதாக இருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்டதுதான் என யுனெஸ்கோ தலைவர் ஆட்ரி அசுலாய் குறிப்பிட்டார். ஜப்பானுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது அமெரிக்கா. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்டில் ஜப்பானிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 25 விழுக்காட்டு வரி 15 விழுக்காட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லா அளவுக்கு ஜப்பானுடன் மிகப்பெரிய வாணிக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த உடன்பாட்டின் கீழ் ஜப்பான் அமெரிக்காவில் $55,000 கோடி மதிப்பிலான முதலீட்டை செய்யும். இதன் வழி 90 விழுக்காட்டு லாபம் கிட்டும் என அவர் கூறுகிறார். அமெரிக்காவின் கார், ட்ரக் தயாரிப்பாளர்களும் அரிசி உள்ளிட்ட சில வேளாண் உற்பத்தியாளர்களும் ஜப்பானிய சந்தைக்கு நுழைய டோக்கியோ கூடுதல் தளர்வுகள் வழங்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 99 விழுக்காட்டு பொருட்களுக்கான வரியை அகற்ற இந்தோனேசியா இணங்கியுள்ளது. மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் மீதான வரியற்ற தடைகளும் ரத்து செய்யப்பட்டதாக ஜகார்த்தா அறிவித்தது. அதற்கு கைமாறாக அமெரிக்கா இந்தோனேசிய பொருட்களுக்கான 32 விழுக்காட்டு வரியை 19 விழுக்காட்டுக்கு குறைத்துள்ளது. இது தொடர்பான உடன்பாட்டை ட்ரம்ப் ஒரு வாரத்திற்கு முன் அறிவித்தார்.
கூட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அதன் விவரங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி என ட்ரம்ப் பெருமையுடன் கூறினார். இன்னும் சில வாரங்களில் அந்த உடன்பாடு இறுதி செய்யப்படும். வங்காளதேச நகரில் டாக்காவில் போர் விமானம் பள்ளியை மோதியதில் சிறார் உட்பட 13 பேர் உயிர் இழந்த விவகாரம். இடைக்கால அரசிடம் இருந்து அதற்கான பதிலை எதிர்பார்த்த மாணவர்கள் வீதிகளை முற்றுகையிட்டனர். மாணவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை அந்த போர் விமானம் பள்ளி கட்டடத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. அந்த கோர விபத்தில் பள்ளியில் இருந்த 12 வயதிற்கு உட்பட்ட மாணாக்கர் அதிகமானோர் தப்பிக்க வழியின்றி உயிர் இழந்தனர். துல்லியமான உயிர் இழப்பு எண்ணிக்கையையும் விபத்துக்கான காரணத்தையும் கோரி நிகழ்விடத்தை பார்வையிடச் சென்ற அரசு அதிகாரிகள் இருவரை மாணவர்கள் சுற்றி வளைத்தனர். டாக்காவின் பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பதாகைகள், தட்டிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கல்வி ஆலோசகரை பதவி விலக கோரி அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் செயலகத்திற்கு முன் ஆர்ப்பரித்தனர். போலீஸ் அவர்களை தாக்கியும் கண்ணீர் புகை குண்டுகள், ஒளி வெடிகுண்டுகளை வீசியும் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தது. ஏராளமான மாணவர்கள் அதில் காயமுற்றனர். சீன பொது பூப்பந்து போட்டி நாட்டின் ஒற்றையர் வீரர் லியோங் ஜுன்ஹாவ் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். முன்னதாக அவர் ஜப்பானின் கென்தா நிஷிமோட்டோவை 21-15, 21-18 என நேரடி செட்களில் வென்றார். உலக தரவரிசையில் 26ஆம் நிலையில் இருக்கும் ஜுன்ஹாவ் 2ஆம் சுற்றில் குன்லாவுட் வித்திட்சானின் சந்திப்பார். உலக தரவரிசையில் அந்த தாய்லாந்து வீரர் முதலிடம் வகிக்கிறார். தொடக்க சுற்றில் வித்திட்சான் இந்தோனேசியாவின் ஆல்வி ஃபர்ஹானை 10-21, 21-15, 21-18 என வீழ்த்தினார். கடந்தாண்டு அரங்கேறிய சீன பொது போட்டியில் ஜுன்ஹாவ் தொடக்க சுற்றிலே வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜுன்ஹாவுடன் இணைந்த சென் தங்ஜே, தோ ஈவே தேசிய கலப்பு இணையும் அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தனர். தொடக்க சுற்றில் அவர்கள் அமெரிக்க கலப்பு இணையை தோற்கடித்தனர். 35 நிமிடங்கள் தொடர்ந்த அந்த ஆட்டத்தில் நாட்டின் கலப்பு இணை 22-20, 21-12 என நேரடி செட்கள் மூலம் வெற்றிக்கனியை பறித்தது. நாளைய 2ஆம் சுற்றில் தங்ஜி ஈவே இணையர் உபசரணை நாட்டைச் சேர்ந்த வீரர்களுடன் களம் காண்பர். விக்டர் கியோகரஸை நெருங்குகிறது ஆர்சனல். அந்த ஸ்வீடன் தாக்குதல் வீரரின் வரவை ஆர்சனல் நிர்வாகி மிக்கல் அர்டேட்டா பெரிதும் எதிர்பார்க்கிறார். கியோகரஸின் வரவால் அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணி மேலும் வலுப்பெறும் என அர்டேட்டா நம்புகிறார். தற்போது போர்ச்சுகலின் ஸ்பார்ட்டிங் லிஸ்பனுக்கு விளையாடி வரும் கியோகரஸின் சேவையை பெற ஆர்சனல் அனைத்து முனைப்புகளையும் கையில் எடுக்கும். அதற்காக ஆர்சனல் 7 கோடி பவுண்ட் வரை பேரம் பேசுகிறது. பருவத்திற்கு முந்தைய நட்பு முறை ஆட்டத்தில் களம் காண அவ்வணி தற்போது சிங்கப்பூரில் உள்ளது. ஞானக்குரல். வாசலிறைந்து மயங்கிய வாயுவை ஈசன்றன் வாசலில் ஏற்று. மனித உடலில் உள்ள 5 புலன்களான கண், காது, மூக்கு, நாக்கு உடல் வழியாக வெளிவரும் மயங்கிய வாயுவை இறைவனின் வாசலுக்குள் செலுத்து. மூச்சுக்காற்றை உள்வாங்கி அவ்வாறு செய்தால் இறைவனை அடைய முடியும் என யோகக்கலையின் வலிமை விளம்புகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.